Okay, good morning to all. Today we are going to study about topic environment, conservation and management. நம்ம இன்னைக்கு பார்க்க நமக்கு டோட்டலி வந்து 12 யூனிட் வரும். அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறது 7th யூனிட் என்வரான்மெண்ட் கன்சர்வேஷன் அண்டு மேனேஜ்மெண்ட், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அண்டு மேலாண்மை. ஃபஸ்ட்டு த என்வரான்மெண்ட். The environment embodies of all living and non-living things that surround an organism or population, influencing its survival or development or evolution. அதாவது என்வரான்மெண்ட்னு சொன்னால் என்னென்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு பாப்புலேஷன் அல்லது உயிரினத்தை சுற்றி உள்ள ஒரு லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ், அதாவது உயிரற்ற பொருட்களை சுற்றியுள்ள ஒரு இதை தான் என்னது என்வரான்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதில் வந்து there are two types. First one physical environment, second one biotic environment. Physical environment இன்னொரு பேர் இருக்கு என்னது abiotic environment. Abiotic environment comprises non-living chemical and physical factors. அதில் வந்து non-living chemical and physical factors. Non-living அப்படின்னு சொன்னால் என்னது உயிரற்ற பொருட்களுடைய physical and chemical factors, இயற்பியல் மற்றும் வேதியியல் காரணிகளை உள்ளடக்கியது. அடுத்து காம்பனன்ட்ஸ், அதாவது இதோட எக்ஸாம்பிள் என்னெல்லாம் வரும்? சன்லைட், வாட்டர், அதை வாட்டர்னா சோயில்னா பிஹெச், நியூட்ரன்ஸ், டெக்ஸ்டர், இதெல்லாம் அதில் அடங்கி வரும். அடுத்து டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, அட்மாஸ்பரிக் கேஸஸ் என்னெல்லாம்? ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன். அடுத்து விண்டு, சலனிட்டி, டோபோகிராஃபி, ஃபயர், பொல்யூஷன், இதெல்லாம் இதோட எக்ஸாம்பிள் காம்பனன்ட்ஸாக வருது. அடுத்து நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ். இதெல்லாம் இந்த மேலே சொன்ன இதெல்லாம் இருக்குல்ல, இது எப்படி இதில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துது? திஸ் ஃபேக்டர்ஸ் டைரக்ட்லி அஃபெக்ட் த growth, reproduction and distribution of the organism. அதாவது இது வந்து டைரக்டாகவே இதை வந்து பாதிக்குது. இந்த மேலே சொன்ன எல்லாமே டைரக்டாகவே அந்த உயிரினத்தை வந்து பாதிக்குது. எது இல்லைன்னா க்ரோத்தை பாதிக்கும், ரீப்ரொடக்ஷனை பாதிக்கும், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஆர்கானிசம், அதோட பரவலை, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஆர்கானிசம்னா பரவலை, இதெல்லாம் வந்து பாதிக்கும். எக்ஸாம்பிள் பாருங்கன்னா இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், இப்போ ஒரு செடி வளர்னா அதில் வந்து வெயில் வந்து அதிகமாக பட்டுச்சுன்னா என்னதாகும்? செடி வந்து கருங்கி போகும். அதனால அது அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அட்மாஸ்பரிக் கேஸ் எல்லாம் இருக்குல்ல, அதில் வந்து கார்பன் டை ஆக்சைடு என்ன செய்யும்? குளோபல் வார்மிங், இதெல்லாம் வந்து அதை தான் சொல்லியிருக்காங்க. இன்ஃப்ளூயன்ஸ் த ஃபேக்டர்ஸ் டைரக்ட்லி அஃபெக்ட் த growth, reproduction and distribution of organism. அடுத்து வந்து அப்போ ஃபிசிக்கல் பார்த்தோம். இந்த என்வரான்மெண்ட்னு சொன்னால் என்னது? எல்லா உயிரற்ற பொருட்களை உள்ளடக்கிய ஒரு தொகுப்பை தான் என்னது ஒரு ஆர்கானிசம் பாப்புலேஷத்தை சுற்றியுள்ள உயிரற்ற பொருட்களை உள்ளடக்கியது தான் நமது சுற்றுச்சூழல். அடுத்து அதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது, ஃபிசிக்கல் என்வரான்மெண்ட்டு, பயோட்டிக் என்வரான்மெண்ட். அதில் ஃபிசிக்கல் என்வரான்மெண்ட்டுக்கு இன்னொரு பேர் தான் ஏபயோட்டிக் என்வரான்மெண்ட். நெக்ஸ்ட்டு பயோட்டிக் என்வரான்மெண்ட் comprises all living or once living components. அதாவது biotic components all living or once living components. all living அதாவது எல்லா உயிருள்ள மற்றும் once living components என்னது? அதாவது ஒரு தடவை வாழ்ந்து இறந்தது. எக்ஸாம்பிளாக சொல்லுவோம்ல, இந்த பிளான்ட்ஸ், அந்த அனிமல்ஸ் எல்லாம் இறந்து அப்படியே திரும்ப அது நமக்கு என்னது ஒரு ஆர்கானிக் ஃபார்மாக கிடைக்குது. அதாவது அதை இறந்து நம்ம இதை வந்து ஃபெர்டிலைசராக யூஸ் பண்ணுறோம்ல, அதான் ஒரு தடவை வாழ்ந்து இறந்தது, அதுதான் ஒன்ஸ் லிவிங் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து அதோட எக்ஸாம்பிள் காம்பனன்ட்ஸ் என்னெல்லாம் வரும்? ப்ரொடியூசர்ஸ், கன்சியூமர்ஸ், டீகாம்போசர்ஸ், ப்ரொடக்டர்ஸ், ப்ரே, பேரசைட், சிம்போயனட் அண்ட் காம்படிட்டர்ஸ். ப்ரொடியூசர் என்னன்னா யாரு? தமக்கு தேவையான உணவை வந்து தாமே தயாரித்து விடுறோம், அவங்க தான் என்னது ப்ரொடியூசர்ஸ். எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? பிளான்ஸ், ஆல்கே. அடுத்து செகண்ட் ஒன் கன்சியூமர்ஸ் யாரு? கன்சியூமரில் வர்றது தான் ஹெர்பிவோரஸும், ஹார்னிவோரஸும், ஓமினிவோரஸும். ஹெர்பிவோரஸ்னா டு ஈட் ஒன்லி என்னது? பிளான்ஸ். ஹார்னிவோரஸ்னா டு ஈட் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஓம்னிவரஸ்னா டு ஈட் ஹெர்னிவரஸ்னா பிளான்ஸை மட்டும் சாப்பிட்றது. கார்னிவரஸ்னா
அந்த விலங்குகளை மட்டும் சாப்பிட்றது. ஓம்னியோரஸ்னா விலங்குகளையும் தாவரங்களையும் சாப்பிடக்கூடியது. ஹெர்னியோரஸுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? ஹெர்பியோரஸுக்கு எக்ஸாம்பிள் அதாவது தாவரங்களை சாப்பிடக்கூடியது. இப்போ மானெல்லாம் புல் இதெல்லாம் சாப்பிடல, அது எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். கார்னியோரஸ்னா விலங்குகள் அதை சாப்பிட்றது, விலங்குகளை சாப்பிட்றது. அடுத்து ஓம்னியோரஸ், அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாரு? நம்ம தான், ஹியூமன்ஸ். அடுத்து டீகாம்பேசஸ் என்னது? அதை வந்து மக்கி அழிய செய்கிறது. அது என்னது? அதுக்கு எக்ஸாம்பிள் என்னது? பாக்டீரியா, பங்கை. அடுத்து வந்து ப்ரிடக்டர்ஸ், வேட்டையாடுவர்கள். அடுத்து ப்ரே, அதாவது உணவு. அடுத்து பாரசைட் என்னென்ன? ஒட்டுண்ணிகள். அடுத்து சிம்போயானின்ஸ் அண்ட் காம்படிட்டர்ஸ். இதெல்லாம் இந்த பயோட்டிக் என்வரன்மெண்ட்ல வந்து எக்ஸாம்பிளா வரக்கூடியது. அடுத்து பாருங்க இன்ஃப்ளூயன்சஸ். இது எப்படியெல்லாம் இந்த இதுல வந்து தாக்கத்தை ஏற்படுத்துற அப்படின்னு பார்க்கும். இன்டராக்ஷன் பிட்வீன் இன்ஃப்ளூயன்சஸ். ஓகே பாருங்க, இன்டராக்ஷன் பிட்வீன் பயோட்டிக் காம்பனன்ட்ஸ் ஆர் ஃபண்டமெண்டல் எக்காலஜிக்கல் ப்ராசஸ். இதோட இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருக்குன்னா, அது வாழக்கூடிய சூழ்நிலையை பொறுத்து தான் அதோட தாக்கத்தை வந்து நமக்கு பார்க்க முடியும். எக்ஸாம்பிளா பாருங்க, ப்ரொடக்ஷன், காம்படிஷன், சிம்பயோசிஸ், டிசீஸ் அண்ட் ஃபுட் வெப். அதாவது அதுக்குள்ள ப்ரொடக்ஷன் அப்படின்னா வேட்டையாடுதல். வேட்டையாடும்போது வந்து இப்போ ஒரு விலங்கு வேற ஒரு விலங்கு இப்போ வேட்டையாடுனா அதோட அளவு கம்மியாக வரும்ல, அதுதான் ப்ரொடக்ஷன். அடுத்து காம்படிஷன், அவங்களுக்குள்ளாடியே பிரச்சனை வருது. அடுத்து சிம்பயோசிஸ், டிசீஸ் அண்ட் ஃபுட் வெப். ஃபுட்டு உணவுக்காக வந்து வருவாங்கல்ல, அதை வந்து அவங்க உணவு இல்லைன்னா அவங்களுக்கு அது தாக்கம் தானே, அதுதான் சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, அப்போ ரெண்டும் பார்த்தோம், பிசிக்கல் என்வரான்மெண்ட் பார்த்தோம், பயோட்டிக் என்வரான்மெண்ட் பார்த்தோம். அடுத்து பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் இன்டராக்ஷன்ஸ். பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் இன்டராக்ஷன்ஸ், அதாவது இந்த இதுக்குள்ள தொடர்பை பற்றி சொல்றதுதான் பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் உள்ள தொடர்பை பற்றி சொல்றது. எக்கோசிஸ்டம் டிஃபைன்ட் கண்டினியூஸா இருக்கும், டைனமிக் இன்டர்பிளே பிட்வீன் பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸ். இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, ஏபயோட்டிக் இம்பேக்டிங் பயோட்டிக். ஏபயோட்டிக் வந்து எப்படி எல்லாம் பயோட்டிக்கை வந்து இம்பேக்ட் பண்ண, அதாவது தாக்கத்தை ஏற்படுத்துது. பாருங்க, சன்லைட் ஃபார் போட்டோசிந்தசிஸ். சன்லைட்னு என்னது? என்ன காம்பனண்ட்? சன்லைட் வந்து ஏபயோட்டிக். இந்த ஏபயோட்டிக் எப்படி எல்லாம் பயோட்டிக்கை பாதிக்குது அப்படின்னு பார்த்தா, சன்லைட், சன்னா என்னது? சன்லைட் எதுல வரும்? பயோட்டிக்ல வருது. அது இருந்தா தானே பிளான்ட்ஸ் வந்து வளர முடியும். அப்போ அதை அஃபெக்ட் பண்ணனால சன்லைட் ஃபார் போட்டோசிந்தசிஸ். அடுத்து வாட்டர் வந்து பயோட்டிக் காம்பனன்ட். வாட்டர் ஃபார் பிளான்ட் growth. வாட்டர் இருந்தா தான் பிளான்ட் வளர முடியும், அதான் ஏபயோட்டிக் இன்ஃபேக்டிங் பயோட்டிக். அடுத்து டெம்பரேச்சர் ஃபார் அனிமலோட மெட்டபாலிக் வளர்ச்சிதை மாற்றத்திற்கு வந்து டெம்பரேச்சர் தேவைப்படுது. அடுத்து சோயில் நியூட்ரன்ஸ் ஃபார் மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி. புரியுதா? எப்படியெல்லாம் ஏபயோட்டிக் வந்து பயோட்டிக்ல வந்து தாக்கத்தை ஏற்படும், அதுதான் சொல்லியிருக்காங்க. சன்லைட் ஃபார் போட்டோசிந்தசிஸ், வாட்டர் ஃபார் பிளான்ட் growth, டெம்பரேச்சர் ஃபார் அனிமல் மெட்டபாலிக் ரேட், சோயில் நியூட்ரன் ஃபார் மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட் பயோட்டிக் இம்பேக்டிங் ஏபயோட்டிக். பயோட்டிக் இம்பேக்டிங் ஏபயோட்டிக், அதாவது பயோட்டிக் வந்து பயோட்டிக் காரணிகள் வந்து எப்படி எல்லாம் ஏபயோட்டிக்கை வந்து தாக்குது, அதுதான் இதுல சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளான்ட் அல்டரிங் சோயில் காம்போசிஷன். அதாவது பிளான்ட் வளரணும்னா சோயில் தேவைதானே. அது வந்து பிளான்ட் என்ன பண்ணும்? சோயிலோட அந்த இது இருக்குல்ல, ஃபர்டிலைசர், அதை வந்து வலிச்சு எடுக்கும். அப்போ அது சோயிலோட இதை எடுத்து அதோட மோர்டாலிட்டி வந்து குறையில்லை, அதான் சொல்லியிருக்காங்க. Animals borrowing the soil erosion, microorganism decomposing organic matter for cycling nutrition. அடுத்து vegetation influence local climate. புரியுதுல? அடுத்து நைட்ரஜன் ஃபிக்சேஷன். எக்ஸாம்பிள் இதில் சொல்லுவாங்க, பிளான்ட் ஆல்டரிங் சோயில் காம்போசிஷன். நைட்ரஜன் ஃபிக்சேஷன் சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் மீன் பை நைட்ரஜன் ஃபிக்சேஷன்? அதாவது வளிமண்டலத்தில் உள்ள நைட்ரஜனை அமோனியா மற்றும் நைட்ரேட்டுகளாக மாற்றி காற்றில் அந்த நைட்ரஜனை அது காற்றில் தான் மிக்ஸ் ஆகிருக்கு. அதுல இருந்து என்னது அமோனியா மற்றும் நைட்ரேட்டாக மாற்றி மீண்டும் அங்கே ப்ரோசஸ் நடந்து அது நைட்ரேட்டாக ஃபார்ம் ஆகி அதை வந்து பிளான்ட்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணும். திரும்ப அதை என்ன செய்யும்? வளிமண்டலத்திலே போகும். அதுதான் சொல்லியிருக்காங்க நைட்ரஜன் ஃபிக்சேஷன். அடுத்து பாருங்க, ஃபீட்பேக் லூப்ஸ். ஃபீட்பேக் லூப்ஸ் feedback loops. The interaction often the complex feedback loops. For instance, increased vegetation
biotic can be lead to higher local humidity, abiotic, which is stand favor for more, plant growth. அதாவது இப்போ ஃபீட்பேக் லூப்ஸ்னா ஒரு செயலோட விளைவே அதற்கு வந்து விளைவு ஏற்படுத்தும். நம்ம இப்போ ஒரு செயலை செய்கிறோம், அந்த செயலுக்கு வந்து அந்த செயலோட விளைவு இருக்குல்ல, அதுதான் அதற்கு வந்து விளைவை ஏற்படுத்துறது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபீட்பேக் லூப்ஸ் வந்து 2 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பாசிட்டிவ் ஃபீட்பேக், நெகட்டிவ் ஃபீட்பேக். பாசிட்டிவ் ஃபீட்பேக்னா சோயில் எரோஷன். இப்போ பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கிறது, அதாவது இப்போ நம்ம காட்டில் மரங்கள் எல்லாம் இருக்குது, அதில் வந்து மண்ணெரிப்பு ஏற்பட்டால் மரங்கள் எல்லாம் என்னது அழிந்து போகும். அடுத்து திரும்ப என்ன பண்ணும், அந்த சோயில் எரோஷனால அப்படி அழிஞ்சு போகுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், திரும்ப நம்ம நினைப்போம் என்னது காடுகளை வளர்த்துனதா இதை தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம மரங்களை எல்லாம் நடுறது. அதுதான் பாசிட்டிவா இருக்குது. செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்னு சொன்னால், இப்போ ஒரு காட்டில் வந்து தீ ஏற்படுது. தீ ஏற்பட்டுச்சுன்னா அந்த காடு மொத்தம் என்னது எரிஞ்சு போய் அந்த சாம்பல் அங்கே கிடக்கும். அந்த சாம்பலே மீண்டும் வந்து என்னது தீ வந்து ஃபார்ம் ஆகுறதுக்கு காரணமாக அமையுது. அது என்னது நெகட்டிவ் ஃபீட்பேக் லூப்ஸ். புரியுதா? ஒரு செயலோட விளைவே அந்த செயலுக்கு வந்து விளைவை ஏற்படுத்துறது. அதுதான் ஃபீட்பேக் லூப்ஸ். அடுத்து ஹேபிடேட் அண்ட் நீட்ஸ். கான்செப்ட் ஆஃப் ஹேபிடேட் சொன்னது வாழிடம், நீட்ஸ்ன்னு சொன்னா தனி வாழிடம், தனியா இருக்கிறது. பாருங்க, concept of habitat. The habitat of an organism, natural environment, lives, grows and reproduces. It is the address of an organism. Habitat சொன்னா ஒரு உயிரினங்கள் வந்து ஒரு சுற்றுச்சூழல்ல வாழ்ந்து வளர்ந்து ரீப்ரொடியூஸ் பண்றது, அதுதான் என்னது ஹேபிட்டட். அந்த வாழ்ந்து வளர்ந்து அந்த ரீப்ரொடியூஸ் பண்ண அந்த சுற்றுச்சூழலை தான் என்ன சொல்லுவோம், ஹேபிட்டேட் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் அட்ரஸ் ஆஃப் அன் ஆர்கானிசம். இது வந்து ஒரு ஆர்கானிசத்தோட முகவரி. அட்ரஸ், ஒரு ஆர்கானிசத்தோட முகவரி என்ன, ஹேபிட்டட் தான் சொல்றோம். அப்போ ஹேபிட்டட்னு சொன்னா ஒரு ஆர்கானிசத்தோட முகவரி. இட் இஸ் அட்ரஸ் ஆஃப் அன் ஆர்கானிசம். இட் இன்க்ளூட் ஆல் பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் பிரசன்ட் இன் த ஸ்பெசிபிக் ஏரியா. இதில் வந்து எல்லா பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் வந்து என்னது இன்க்ளூட் ஆகிருக்கும். எல்லா பயோட்டிக் அண்ட் உயிருள்ள மற்றும் உயிரட்ட எல்லா ஃபேக்டர்ஸும் வந்து இதில் வந்து அடங்கியிருக்கும். எக்ஸாம்பிள் பாருங்க, எ பாண்ட் இஸ் த ஹேபிடேட் ஆஃப் ஃபிஷ். ஸோ ஃபிஷ் ஒரு குளத்தில் தானே இருக்குது, அதோட வாழ்விட இது பாண்டு. த ஃபாரஸ்ட் இஸ் த ஹேபிடேட் ஆஃப் டியர். டியருக்கு வாழ்விட இது காடு, அதான் ஃபாரஸ்ட் இஸ் த ஹேபிடேட் ஆஃப் டியர். அடுத்து ரோட்டிங் லோகா ஹேபிடேட் ஆஃப் சர்டன் ஃபங்கை. இந்த மரத்துண்டுகள் எல்லாம் இருக்குல்ல, அதுதான் ஃபங்கை வளர்றதுக்கு ஃபங்கையோட வாழிடம். ஹேபிடேட் ப்ரொவைட் த நெசசரி ரிசோர்ஸஸ். அது வந்து நமக்கு தேவையான நெசசரி ரிசோர்ஸ் எல்லாம் தெரியும். என்னெல்லாம் ரிசோர்ஸு, வாட்டர் தரும், அந்த வாழ்விடத்தில் தானே, அதாவது ஒரு சுற்றுச்சூழலை சுற்றி இருக்க வாழ்விடத்தில் இருந்தால் நமக்கு என்னது ஃபுட்டு கிடைக்கும், வாட்டர் கிடைக்கும், ஷெல்டர் கிடைக்கும், மேட்ஸ் அண்ட் ஆர்கானிசம் சர்வைவ் பண்ண தேவையான எல்லா நெசசரி ரிசோர்ஸையும் வந்து இது தரும். செகண்ட் ஒன், கான்செப்ட் ஆஃப் நீட்ஸ். நீட்ஸ் ஆஃப் அன் ஆர்கானிசம் ப்ரொஃபஷனல் ரோல் இன் த எக்கோசிஸ்டம். இது வந்து எக்கோசிஸ்டத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலாக வந்து இருக்குது. ப்ரொஃபஷனாக, அது தொழிலாகவும் இம்பார்ட்டன்ட் ரோலாக வந்து இது எக்கோசிஸ்டம். இட் டிஸ்கிரைப் ஹவ் அன் ஆர்கானிசம் இன்ட்ராக்ட் வித் அன் என்வயர்மெண்ட். இது வந்து ஆர்கானிசம் வந்து எப்படி என்வரான்மெண்ட்டுடன் தொடர்பு கொண்டிருக்கு அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி, இன்க்ளூடிங் ரிசோர்ஸ் யூஸ் பண்ணுறது, இன்ட்ராக்ஷன் வித் அதர் ஸ்பீசிஸ் எப்படி இன்ட்ராக்ட் பண்ண, அதாவது ப்ரிடக்டர்ஸ் வேட்டையாடுவர்கள், காம்படிட்டர்ஸு, அதாவது என்னது உணவுக்காக, இந்த மாதிரி இதை டிபெண்ட் பண்ணி தான் இன்க்ளூடிங் இதெல்லாம் அடங்கியதான் என்னது நீட்ஸ். அண்ட் த ரேஞ்ச் ஆஃப் என்வரான்மெண்ட் கண்டிஷன் இஸ் டாலரேட். இட் இஸ் மோர் காம்ப்ரிஹென்சிவ் கான்செப்ட் தேன் ஹேபிடேட். இது வந்து ஹேபிடேட்டை விட வந்து ஒரு மோர் விரிவான ஒரு கான்செப்டை கொண்டிருக்கும். அடுத்து encompassing all the physical, chemical, biological factors that define the organism, existence and effect of the environment. இதோட physical and biological factors தான் இதில் என்ன மாதிரி எல்லாம் இன்ஃபேக்ட் ஏற்படுது என்று வந்து
நமக்கு என்ன மாதிரியான இன்ஃபெக்ட் எல்லாம் ஏற்படும் அப்படிங்கிறத வந்து நமக்கு தெரிய முடியும். அதாவது பயாலஜிக்கல் ரீதியாகவும் பயாலஜிக்கல் அண்ட் கெமிக்கல் ஃபேக்டர்ஸ். நெக்ஸ்ட் நீச் வித், அதோட பிரெத் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அகலம், அதுதான் நீச் வித் அப்படிங்கிற. refer to the range of resources or environmental condition that a species can utilize to tolerate. அதாவது ஒரு என்வரான்மெண்ட், ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் அது வாழ ஒரு பர்டிகுலர் ஏரியா, அது வாழக்கூடிய ஒரு ஏரியா, அதை தான் என்ன சொல்கிறோம், நீச் வித் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து 2 டைப்ஸாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் போர்டு நீச், செகண்ட் ஒன் நேரோ நீச். போர்டு நீச்னா அது என்னது, ஜெனரலிஸ்டிக்காக இருக்கும், ஜெனரலாக இருக்கும். அடுத்து நேரோ நீச்னா அது ஸ்பெஷலாக இருக்கும். போர்டு நீச் அப்படின்னா species that can utilize a wide variety of resources or live in the deserved condition. அதாவது ஒரே இந்த ஸ்பீசிஸ் யூட்டிலைஸ் வைடு வேற எல்லா விதமான வளங்களையும் யூஸ் பண்ணி வாழ்றது, அது என்னது, ப்ரோடனீஸ். ஆனால் நேரோனீஸ்னா ஸ்பீசிஸ் தட் ரிலே ஆன் ஏ லிமிட்டெட் ரேஞ்ச் ஆஃப் ரிசோர்சஸ் ஆர் ஸ்பெசிஃபிக் என்வரான்மெண்ட் கண்டிஷன். ஃபர்ஸ்ட் போர்டனீஸில் வந்து ஒரு வெரைட்டி ஆஃப் ரிசோர்ஸை யூஸ் பண்ணி வாழ்றது. நேரோனீஸ்னு என்னது, ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் ஆஃப், ஒரு லிமிட்டெட் ரேஞ்ச் ஆஃப் ரிசோர்ஸை யூஸ் பண்ணி வாழ்றது தான் என்னது, நேரோ நீச். இப்போ போர்டு நீச்சுக்கு எக்ஸாம்பிளாக சொன்ன என்ன சொல்லலாம், ஹியூமன் பெஸ்ட் எக்ஸாம்பிள். நம்ம வந்து எல்லா வளங்களையும் நம்ம யூஸ் பண்ணி வாழ்றோம், அதை தான் போர்டு நீச். அடுத்து செகண்ட் ஒன் பாருங்க, நேரோ நீச். அதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம், ஒரு பர்டிகுலர் இதை மட்டும் தான் யூஸ் பண்ணி பாருங்க. இங்கே எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க பாருங்க, கோலா ஃபீடிங் ஒன்லி அண்ட் யூகாலிப்டஸ் லீவ்ஸ் கெயின் பாண்டா. என்னது, கோலா பியர் இருக்குல்ல, அது வந்து என்ன செய்யும், அதை யூகாலிப்டஸ் அந்த இலையை மட்டும்தான் சாப்பிட்டு வாழும். அதுதான் எக்ஸாம்பிளாக சொல்லுங்க, புரியுதுல. நீச் வித்துன்னா என்னது, அது வாழக்கூடிய ஒரு பர்டிகுலர் இடத்த தான் சொல்கிறாங்க, ஏரியா எவ்வளவு ஏரியாவில் வாழுது அப்படிங்கிறது. அதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது, போர்டு நீச் அண்டு நேரோ நீச். அடுத்து நீச் ஓவர்லேப். Occurs when 2 or more species utilize the same resources or occupy similar position on the environment. அதாவது when occurs 2 or more species utilize the same resource, அதாவது ஒரே ஒரு ரிசோர்ஸை டிபெண்ட் பண்ணி 2 or more species இருக்கிறது. அதாவது ஓவர்லேப்னு சொன்னால் என்னது, மேற்பொருந்துதல். அதாவது ஒரு வளத்தை டிபெண்ட் பண்ணி வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட உயிரினங்கள் இருப்பது, அதுதான் என்னது, நீச் ஓவர்லேப். High niche overlap implies strong interspecific competition between the species for shared resources. அதாவது high niche overlap implies, அப்போ niche வந்து இப்போ அவங்களுக்குள்ள நிறைய இது இருந்துன்னா அவங்களுக்குள்ள என்ன, நிறைய ஸ்பீசிஸ் இருந்தால் என்ன, அவங்களுக்குள்ளே காம்படிஷன் வரும். இன்டர்ஸ்பெசிஃபிக் அந்த ஃபுட்டை எடுக்கிறதுக்குள்ளே நிறைய காம்படிஷன் வரும். இன்டர்ஸ்பெசிஃபிக் காம்படிஷன் வந்து அவங்களுக்குள்ளாடி உருவாகும். ஃபண்டமெண்டல் நீட்ஸ் அண்ட் ரியலைஸ்டு நீட்ஸ், இதுக்கு ரெண்டு ஒரு சின்ன தொடர்பு இருக்கு பாருங்க. ஃபண்டமெண்டல் நீட்ஸ், த ஃபண்டமெண்டல் நீட்ஸ் இஸ் த என்டையர் ரேஞ்ச் ஆஃப் கண்டிஷன் அண்ட் ரிசோர்சஸ் under which the species would potentially survive and reproduce in the presence of any interspecific competition or production. It represents the maximum potential needs. அதே மாதிரி next one, realized needs. The realized needs is the actual set of environmental condition and resources in the species actual lives due to the interaction with other species. Example, competition, production, parasitism, and resource are limitations. The realized needs often a subset of the fundamental needs. இப்போ ஃபண்டமெண்டல் நீட்ஸ்னா என்ன, ரியலைஸ்ட் நீட்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபண்டமெண்டல் நீட்ஸ்னா இப்போ ஒரு குளத்தில் வந்து மீன் வாழும். அந்த மீனானது இப்போ ஒரு பர்டிகுலர் மீன் வாழணுச்சு, அந்த மீன் வந்து எல்லா இடத்துலையும் வாழும். இப்போ குளத்தில் எந்த குளத்துல கொண்டு போட்டாலும் வாழக்கூடியது, அதுதான் என்னது, ஃபண்டமெண்டல் அடிப்படை வாழிடம், ஃபண்டமெண்டல் நீட்ஸ் அப்படிங்கிறது. ரியலைஸ்டு நீட்ஸ்னா ஒரு மீனுனா ஒரு குறிப்பிட்ட குளத்துல மட்டும்தான் வாழும், அதுக்குன்னு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும்தான் வாழும்.
ரீசன் என்னன்னா அந்த மீனுக்கு போட்டியாக வேற எதிரியாளர்கள் இருக்கலாம், காம்படிட்டர்ஸ் வந்து இருக்கலாம். அடுத்து ப்ரொடக்ஷன், சில வேளை அந்த இப்போ இந்த பர்டிகுலர் இடத்துல இருந்தால் வேட்டையாடுறோம், அதாவது மீனை கேட்ச் பண்ணுறதுக்கு யாராவது வருவாங்க அந்த மாதிரி. அதான் பாருங்க, எக்ஸாம்பிள் நீச்சில் ரியலைஸ் நீச்சில் காம்படிஷன், ப்ரொடக்ஷன் அண்ட் பேரசிட்டிஸ், அதாவது ஒட்டுணித்தன்மை. இது இல்லாமல் ஒரு பர்டிகுலர் ஒரு எனர்ஜி சோர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி வர்றது தான் என்னது ரியலைஸ்டு நீட்ஸ். அடுத்து ரிசோர்ஸ் பார்ஷனிங், a strategy where species with overlapping needs reduce competition by utilizing different species of shared resources by using resources at the different times or different places. Example, the different fish are warblers boring the insect in the different parts of the same tree. அதாவது ரிசோர்ஸ் பார்ஷனிங் அப்படின்னு சொன்னா ஒரு வளத்தை வந்து இப்போ ஒரு வளம் இருக்கு, அதை வளத்தை வந்து பார்ட்டிஷனிங், அதாவது பகிர்ந்து கொடுத்து வாழ்வது, அதான் என்னது பார்ட்டிஷனிங். இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால், இப்போ ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தில் வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கும். அப்போது இப்போ ஒரு பர்டிகுலர் பேர்ட்ஸ் வந்து அதை போய் சாப்பிட்டுட்டு இருக்கும். ஆனால் இப்போ வேற பேர்ட்ஸ் அங்கே வரும்போது இந்த பேர்ட்ஸ் என்ன செய்யும், மாறி கொடுக்கும், அந்த இடத்துல இருந்து மாறி அடுத்த கிளையிலேருந்து போய் சாப்பிட்றது. அப்போ வந்து அந்த வந்ததுக்காக அவங்க வந்து மாறி கொடுத்து வேற கிளையில போய் மாறிருந்தேன், அதாவது பார்ட்டிஷன் பண்ண அந்த ரிசோர்ஸை வந்து அவங்களும் சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு பார்ட்டிஷனிங் பண்ணி கொடுக்கறது, அதான் ரிசோர்ஸ் பார்ட்டிஷனிங். அடுத்து கேரக்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட். கேரக்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் an evolutionary process. There are two similar species that compete resources evolve different in their characteristic. Example, peak size, body size, burrowing behavior to reduce the interspecific competitions. These differences are pronounced as in areas where the species coexist compared to area where they live separately. Example, different beak size in the finches of island where they co-occur following them to the specialize on different seed size. கேரக்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா, இப்போ ஒரு பர்டிகுலர் ரிசோர்ஸ், இப்போ சொன்னோம்ல சண்டை வரும், அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ரிசோர்ஸுக்காக தங்களுடைய அந்த அமைப்பை மாற்றிக்கிறது. அதோட இப்போ பீக் சைஸ் எக்ஸாம்பிள் போட்டிருக்காங்கல்ல, பீக் சைஸ் இப்போ ஒரே இடத்துல வந்து நிறைய வளங்கள் இருக்கும். அப்போ சிறது வந்து என்னது பெரியதாக இருக்கலாம், சின்னதாக இருக்கலாம். அந்த ஃபுட்டை அந்த ரிசோர்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்றவாறு தன்னோட பீக் சைஸை வந்து மாற்றிக்கிறது. இப்போ பீக் சைஸ்ன்னு அதோட அந்த அழகு இருக்குல்ல, அதை வந்து சேஞ்ச் பண்ணுறது, அதான் என்னது கேரக்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட். அடுத்த சாப்டர் வந்து பாப்புலேஷன் எக்காலஜி. What is mean by population ecology? Population ecology is the study of population of organism and how these population interact with their environment. அதாவது உயிரினங்களோட ஒரு பர்டிகுலர் உயிரினங்களோட எண்ணிக்கையை படிக்கிறதா என்னது பாப்புலேஷன் எக்காலஜி. இது வந்து எப்படியெல்லாம் இது என்விரான்மெண்டோட எப்படியெல்லாம் இன்ட்ராக்ட் ஆகுதுங்கிறத பற்றி இதனால் படிக்க முடியுது. நெக்ஸ்ட் ஒன், கேரக்டரிஸ்டிக் ஆஃப் பாப்புலேஷன். கேரக்டரிஸ்டிக் ஆஃப் பாப்புலேஷன் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, பாப்புலேஷன் சைஸ். அதை எப்படி மென்ஷன் பண்ணுவோம், என் பாப்புலேஷன் சைஸ், the total number of individual in a population at the given time. அதாவது total number of individual in a population in a given time. ஒரு பர்டிகுலர் டைமில் ஒரு பாப்புலேஷன், இப்போ ஒரு பர்டிகுலர் டைமில் ஒரு குறிப்பிட்ட பாப்புலேஷன் எடுத்துக்கோங்க, அதில் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல்ஸை மென்ஷன் பண்ணுறது தான் பாப்புலேஷன் சைஸ். அதாவது ஒரு பர்டிகுலர் டைமில் இப்போ ஒரு மக்கள் தொகை வந்து ஒரு இடத்துல இருக்குது, அங்கே வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் அங்கே உள்ள இண்டிவிஜுவல்ஸை கவுண்ட் பண்ணுறது தான் என்னது பாப்புலேஷன் சைஸ். அடுத்து நெக்ஸ்ட் ஒன், பாப்புலேஷன் டென்சிட்டி. நெக்ஸ்ட் ஒன், பாப்புலேஷன் டென்சிட்டி, the number of individuals per unit or volume. Example, individuals by kilometer. அதாவது நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல், அதாவது ஒரு என்னது நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல் பர் யூனிட் ஆர் ஏரியா, அதாவது ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்குள்ளாடி எத்தனை இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்க.
ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் எத்தனை இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்க அப்படி கவுண்ட் பண்ணுறது என்னது பாப்புலேஷன் டென்சிட்டி. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அது எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க பாருங்க. இப்போ ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இண்டிவிஜுவல்ஸ் இருக்குன்னா அதை எப்படி மென்ஷன் பண்ணுவோம்னா இண்டிவிஜுவல்ஸ் டிவைடட் பை கிலோமீட்டர். இவ்வளவு கிலோமீட்டர் எவ்வளவு இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்க அதுதான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பர்த் ரேட். பர்த் ரேட் த நம்பர் ஆஃப் பர்த் பெர் யூனிட் பெர் டைம் இண்டிவிஜுவல் ஆர் பெர் யூனிட் ஆஃப் பாப்புலேஷன். அதாவது ஒரு குறிப்பிட்ட டைம்ல இருக்க இந்த டைம்ல இவ்வளவு பர்த் நடந்திருக்கு அப்படி சொல்றதா என்னது பர்த் ரேட். அடுத்து டெத் ரேட் த நம்பர் ஆஃப் டெத் பெர் யூனிட் பெர் இண்டிவிஜுவல். இந்த பர்டிகுலர் டைம்ல வந்து எவ்வளவு டெத் நடந்திருக்கு அதுதான் என்னது பர்த் ரேட்னா நேட்டாலிட்டி, டெத் ரேட்னா மோர்டாலிட்டி. அடுத்து நெக்ஸ்ட் எமிகிரேஷன் the influx of new individuals into a population from other areas. அதாவது இப்போ ஒரு பர்டிகுலர் பாப்புலேஷன் இருக்குல்ல அதுல பக்கத்தில் ஏரியால இருந்து ஒரு இண்டிவிஜுவல் நம்பர் ஆஃப் நியூ இண்டிவிஜுவல் ஒரு இண்டிவிஜுவல் வந்து இதுல வந்து சேர்றது அது வந்து என்னது இமிகிரேஷன். நெக்ஸ்ட் எமிகிரேஷன் என்னது the outflow of individuals from a population of other areas. இந்த இண்டிவிஜுவல்ல இருந்து இப்ப ஒரு இண்டிவிஜுவல் வந்து சேர்ந்தில்ல இந்த இண்டிவிஜுவல் இந்த குரூப்ல இருந்து அந்த வந்த இண்டிவிஜுவல் வந்து திரும்பி போறது அதான் என்னது அவுட்ஃப்ளோ, திரும்பி போறது அதுதான் எமிகிரேஷன். நெக்ஸ்ட் ஏஜ் ஸ்ட்ரக்சர் the proportion of individuals in different age groups. Example reproductive post reproductive influence future growth. அதாவது ஏஜ் ஸ்ட்ரக்சர்னா இந்த ஒரு பர்டிகுலர் இதுல வந்து எத்தனை வயசானவங்க, எத்தனை யங்கா இருக்கவங்க, எத்தனை மிடில் ஸ்டேஜ் ஆட்காரங்க இருக்கு அப்படி சொல்றதா என்னது ஏஜ் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செக்ஸ் ரேஷியோ the proportion of males to females in a population. ஒரு குறிப்பிட்ட பாப்புலேஷன்ல இருக்கக்கூடிய மேல் அண்ட் ஃபீமேல்ஸோட விகிதம் அதான் என்னது செக்ஸ் ரேஷியோ. அண்ட் ஸ்பேஷியல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் டிஸ்பர்சன் அது சிதறல் அப்படி சொல்லுவாங்க. ஹவு இண்டிவிஜுவல்ஸ் ஆர் ஸ்பேஸ்டு வித்தின் ஏ ஹேபிட்டேட். அந்த வாழிடத்துல வந்து அவங்க எப்படி வாழ்றாங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொன்னா கிளம்படா அது யூனிஃபார்மா இருக்காங்களா ரேண்டமா இருக்காங்களா அந்த மாதிரி சொல்றதா என்னது ஸ்பேஷியல் டிஸ்ட்ரிபியூஷன். பாருங்க பாப்புலேஷன் growth curve. இது பாப்புலேஷன் growth curve வந்து 2 டிஃபரண்ட் டைப்ல இருக்கு. எக்ஸ்போனன்ஷியல் growth, லாஜிஸ்டிக் growth. எக்ஸ்போனன்ஷியல் growth, லாஜிஸ்டிக் growth. Exponential growth other name is J-shaped curve. Logistic growth other name is X-shaped curve. First one, exponential growth, J-shaped curve. Occurs when resources are unlimited and they are non-limiting factors. இது வந்து அன்லிமிட்டட், இதோட ரிசோர்ஸ் வந்து அன்லிமிட்டடா இருக்கும். லிமிட்டிங் ஃபேக்டர்ஸ் எதுவுமே கிடையாது. பாப்புலேஷன் மெயினா எக்ஸ்பென்ஷன் growthனா பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ரேபிட்லி. அதாவது இப்போ ஒரு பர்டிகுலர் டைம்ல பாப்புலேஷன் வந்து ரொம்ப அதிகமா வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதுதான் சொல்லியிருக்காங்க. அடுத்து கேரக்டரைஸ்டு பை த கான்ஸ்டன்ட் பெர் கேபிட்டா growth rate மென்ஷன் பண்ணி தான் அதை வந்து என்னது கேரக்டரைஸ் வகைப்படுத்துவாங்க. இதுக்கு ஃபார்முலா இருக்கு பாருங்க. dn divided by d2 is equal to rn where n is என்னது என்ன நீங்க படிச்சோம்ல பாப்புலேஷன் சைஸ் அதான் என்ன அப்படிங்க பார்த்தோம்ல பாப்புலேஷன் சைஸ் இதா இருக்குல்ல பாப்புலேஷன் சைஸ் அதை தான் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. பாப்புலேஷன் growth வந்து பொட்டன்ஷியல் growth இது வந்து அக்கர் ரிசோர்ஸ் அன்லிமிட்டடா தேர் ஆர் நான் லிமிட்டிங் ஃபேக்டர்ஸ் இருக்கும்.
பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ரேபிட்லி அக்குலேட்டிங் ஓவர் டைம். ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அடுத்து கேரக்டரைஸ் எப்படி கேரக்டரை வகைப்படுத்துவாங்கன்னா அதோட growth ரேட்டை வச்சு தான் வகைப்படுத்துவாங்க. நெக்ஸ்ட் இதுக்கு ஃபார்முலா இருந்தது dn டிவைடட் பை dt is equal to rn. rn n is population size. பாப்புலேஷன் சைஸை தான் n அப்படின்னு சொல்லுவோம். t is time. அந்த டைம் இந்த பர்டிகுலர் டைம்னு சொல்லுவாங்கல்ல அந்த டைமை தான் சொல்லுவோம். அண்ட் r is the instinct rate and natural increases. அதாவது ஆர்னா ரேட் ஆஃப் நேச்சுரல் இன்க்ரீசஸ் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அடுத்து ரேர்லி சஸ்டெயின்ட் இன் நேச்சர் டியூ டு த எவென்ச்சுவல் ரிசோர்சஸ் டிஃப்ளக்ஷன். அதாவது கடைசி என்ன ஆகும், இந்த ரிசோர்ஸ் வந்து கம்மியான என்ன ஆகும், அதோட growth ரேட் வந்து குறையும். அதுதான் ஜே ஷேப்டு கர்வ். இப்போ போட்டால் தெரியும், ஜே மேலேருந்து அதிகமாக வரும், அடுத்து கீழே வரமா தெரியல கம்மியாயிட்டு வர. ஜே போடுறமா தெரியும், ஃபர்ஸ்ட் மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் பெருசாக வருது, கீழே வரமா கம்மியாகுது, அதுதான் எக்ஸ்போஷனல் growth. அடுத்து லாஜிஸ்டிக் growth. இது வந்து என்னது, மாடலில் பாப்புலேஷன் growth லிமிட்டட் என்வரான்மெண்டாக இருக்கும், ரிசோர்ஸ் வந்து லிமிட்டடாக இருக்கும். இனிஷியல் பொட்டன்ஷியல் growth, த growth ஸ்லோ டவுன், ரிசோர்ஸஸ் பிக லிமிட்டட் இவென்ச்சுவலி. நினைங்க ஃபர்ஸ்ட் வந்து அதிகமாக growth வந்து அதிகமாக இருக்கும், தென் growth ஸ்லோஸ் டவுன் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அஸ் ரிசோர்ஸ் பிகம் லிமிட்டட், ரிசோர்ஸ் வந்து அந்த அது கூட வளங்களை வந்து கம்மியாகும்போது என்னது அது வந்து நல்லா கம்மியாகும். ஈவென்ச்சுவலி லெவலிங் ஆஃப், அது வந்து கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போகும். புரியுதா? அடுத்து கேரிங் கெப்பாசிட்டி. த மேக்ஸிமம் பாப்புலேஷன் சைட் that particular environment can certain indefinitely given the available resources. அதாவது ஒரு மேக்ஸிமம் பாப்புலர் சைஸுக்கு ஒரு பர்டிகுலர் என்வரான்மெண்ட்ல கூட ரிசோர்ஸை யூஸ் பண்ணுறது தான் இதை வந்து ஷேப் இருக்கும். பாருங்க ஃபார்முலா பாருங்க, dn divided by dt is equal to rn into k minus n divided by k. ஃபார்முலா பாருங்க, dn divided by d2 is equal to rn into k minus n divided by k. அப்போ இதுல வந்து d, what's mean by d? d total numbers. என்னன்னா என்னது, total numbers. யாருன்னா particular numbers. அதாவது லாஜிஸ்டிக் growth, அதாவது மோர் ரியலிஸ்டிக் மாடல் ஆஃப் பாப்புலேஷன் growth ஆர் லிமிட்டட் என்வரான்மெண்ட். லிமிட்டட் என்வரான்மெண்ட்ல லிமிட்டட் ரிசோர்ஸை வந்து யூஸ் பண்றது. அடுத்து இனிஷியல் எக்ஸ்போனன்ஷியல் growth, that then growth slows down as resources become limited, eventually leveling off. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும், அதுக்கப்புறம் கம்மியாகும், அதுக்கப்புறம் நல்லா கம்மியாகும், அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லாமல் போகும். அது கேரிங் கெப்பாசிட்டி, மேக்ஸிமம் பாப்புலேஷன் சைஸ் that a particular environment can sustain indefinitely given the available resources. அதாவது ஒரு மேக்ஸிமம் பாப்புலேஷன் சைஸ்லேருந்து பர்டிகுலர் என்வரான்மெண்ட்டில் அந்த எவ்வளோ ரிசோர்ஸை வந்து எடுத்துக்கிறாங்க, அதுதான் என்னது கேரிங் கெப்பாசிட்டி. இதோட ஃபார்முலா dn divided by d2 is equal to rn into k minus n divided by k. அது என்னன்னா நம்பர் ஆஃப் பாப்புலேஷன், ஆர்னா சாரி கேபிட்டல் என்னன்னா நம்பர் ஆஃப் பாப்புலேஷன், ஸ்மால் சாரி ஓகே கரெக்ட் சாரி. என்னன்னா பாப்புலேஷன் சைஸ், டீனா டைம், ஆர்னா ரேட் ஆஃப் நேச்சுரல் இன்க்ரீசஸ், கேனா கேரிங் கெப்பாசிட்டி. புரியுதா? கேனா கேரிங் கெப்பாசிட்டி. அடுத்து the population fluctuate around the k of t. அதாவது இதோட பாப்புலேஷன் growth எப்படி இருக்குன்னா k பேஸ் பண்ணி தான் அதோட பாப்புலேஷன் growthோட கர்வ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாப்புலேஷன் ரெகுலேஷன்ஸ். The mechanism that population regulation, mechanism that control population size and prevent unlimited growth. அதாவது mechanism that control population size, populationோட சைஸை வந்து கண்ட்ரோல் பண்றது அண்ட்
ப்ரிவென்ட் அன்லிமிட்டெட் growth. ப்ரிவென்ட் என்னது? தடுக்கிறது. அன்லிமிட்டெட் growth-ஐ வந்து தடுக்கிறது. பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்றது, growth-ஐ வந்து தடுக்கிறது. அதுதான் என்னது? பாப்புலேஷன் ரெகுலேஷன்ஸ். இது வந்து 2 டைப்ஸ் அதை வந்து இது பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, டென்சிட்டி டிபெண்டன்ட் ஃபேக்டர்ஸ், டென்சிட்டி இண்டிபெண்டன்ட் ஃபேக்டர்ஸ். டென்சிட்டி டிபெண்டன்ட் ஃபேக்டர்ஸ், டென்சிட்டி இண்டிபெண்டன்ட் ஃபேக்டர்ஸ். ஃபேக்டர்ஸ் ஒரு after population growth depend on the population density. டென்சிட்டியை, அதாவது அதோட growth, அதோட டென்சிட்டியை பேஸ் பண்ணி அதுக்குள்ளாடி வந்து ஃபேக்டர்ஸ் இன்க்ளூட் ஆகுறது. என்ன பாருங்க, காம்படிஷன் ஃபார் ரிசோர்சஸ். அதாவது இப்போ ஃபுட்டு, இப்போ நிறைய டென்சிட்டி, இப்போ சொல்ல பாப்புலேஷன் நிறைய என்னது உறுப்பினர்கள் இருந்தாங்கன்னு என்ன செய்யும்? ஃபுட்டுக்கும் வாட்டருக்கும் ஸ்பேஸ் இது வந்து என்னது காம்படிஷன் வரதான் செய்யும். அடுத்து ப்ரொடக்ஷன் அப்படின்னா என்னது? வேட்டையாடுது. அடுத்து டிசீஸ், ஏதாவது நோய், parasitism, accumulation of waste product. A density increase the infect become stronger. இது வந்து as the density, இது வந்து stronger infect வந்து நமக்கு இது கொடுக்கும். எப்படின்னா ரிசோர்ஸ் வந்து, அதாவது டிபெண்ட் ஆன் த பாப்புலேஷன் டென்சிட்டி. பாப்புலேஷன் டென்சிட்டி அதிகமான என்ன பண்ணுவோம்? காம்படிஷன் ஃபார் ரிசோர்ஸுக்காக நம்ம காம்பெட் பண்ணுவோம். என்னெல்லாம்? ஃபுட்டு, வாட்டர், ஸ்பேஸுக்காக. அடுத்து டிசீஸ் ஏதாவது வந்தா அப்படிதான், அந்த வேட்டையாடுதல், இந்த காரணங்களால எல்லாம் என்னது? இது வந்து அழியக்கூடும். அடுத்து டென்சிட்டி இண்டிபெண்டன்ட் ஃபேக்டர்ஸ். Those factors those affect population growth is not dependent on population density. இது வந்து பாப்புலேஷன் டென்சிட்டியை மீன் பண்ணி இருக்காது. அது வந்து பாப்புலேஷன் டென்சிட்டியை இன்டிபெண்டன்ட்னா பாப்புலேஷன் டென்சிட்டியை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது. அதாவது பாப்புலேஷன் அதிகமான இந்த மாதிரி வரும் அப்படிங்கிறது. இதுன்னா இண்டிபெண்ட், அதாவது அதை டிபெண்ட் பண்ணாம அதர் வேல அது என்னது growth வந்து கண்ட்ரோல் ஆகுது. பாருங்க, நேச்சுரல் டிசாஸ்டர். என்னெல்லாம் நேச்சுரல் டிசாஸ்டர் இருக்கு? ஃப்ளோட்ஸ், ஃபயர்ஸ், தாட், அந்த எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவென்ட்ஸ், இந்த கிளைமேட் சேஞ்ச் எல்லாம் இருக்குல்ல, அது வந்து அது ஏதாவது ஒரு எஃபெக்டை கொண்டு வரத்தான் செய்யும். அடுத்து பொல்யூஷன் அதை தாக்கும். தேர் இன்ஃபேக்ட் ஆஃப்டர் பாப்புலேஷன் ரிகார்ட்லெஸ் இட் சைஸ். இதனால நிறைய ஒரு பர்டிகுலர் டைம், அதாவது பர்டிகுலர் அளவுக்கு அதிகமான பாப்புலேஷனை வந்து இது வந்து அஃபெக்ட் பண்ணும். இப்போ தண்ணி எல்லாம் வந்துச்சா நிறைய உயிரினங்கள் எல்லாம் அழியலாம். அதை தான் இதில் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கேன். அடுத்து பாருங்க, லைஃப் ஹிஸ்டரி ஸ்ட்ராட்டஜிஸ். அதில் வந்து 2 டைப்ஸ் இருக்கு, ஆர் அண்ட் கே செலக்ஷன். The quantum or reproductive strategies shaped by natural selection in different environment. First one வந்து R selection, opportunistic species. Second one K selection, equilibrium species. R selection அப்படின்னா பாருங்க, adapted to unstable, unpredictable environment with abundant resources. Focus on maximum reproductive rate. Characterized small body size, short lifespan, yearly reproductive age, many offspring per reproductive event, little parental care, high mortality rate of offspring. Example, insect, bacteria, weeds, rodents. K section, R section. K selection, R selection. First one R selection. R selection na அது ஒரு அன்ஸ்டேபிள், ஒரு ஸ்டேபிள் இல்லாத கண்டிஷன்ல நடக்கக்கூடாது. அன்பிரிடக்டபிள், அது வந்து நம்மளால அது ப்ரிடக்ட் பண்ணி சொல்ல முடியாது. அன்ஸ்டேபிளா இருக்கும், அன்பிரிடக்டபிளா இருக்கு. என்வரன்மெண்ட் அபண்டன்ட் இந்த ரிசோர்ஸஸுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஆன் மேக்ஸிமம் ரீப்ரொடக்டிவ் ரேட்டு. அவங்க வந்து அதிகமாக வந்து ரீப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. அப்போ ஒரு இப்போ கொசுவெல்லாம் எடுத்துக்க பாருங்க, அது வந்து எவ்வளோ முட்டை போடும், அது மாதிரி தான். அது வந்து அதிகமாக ரீப்ரொடக்டிவ். இந்த செலக்ஷன் சொன்னாலே K அண்ட் R செலக்ஷன் சொன்னாலே ரீப்ரொடக்ஷனை மீன் பண்ணி சொல்றது, எவ்வளவு அதிகமாகுது அப்படின்னு சொல்லி. இப்போ ஃபோக்கஸ் ஆன் மேக்ஸிமம் ரீப்ரொடக்டிவ் கொண்டு வருவாங்க. அதோட ரேட்டுன்னா R அப்படின்னு சொல்லுவாங்க. ரீப்ரொடக்டிவ் ரேட் வந்து R. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் கேரக்டரிஸ் பாருங்க, ஸ்மால் பாடி சைஸ், அதோட உடம்பு ஸ்மாலா இருக்கும், ஷார்ட் லைஃப் ஸ்பேனா இருக்குது, ஆயில் வந்து குறைஞ்சதா இருக்கும், இயர்லி ரீப்ரொடக்டிவ் ஏஜ், சீக்கிரமா ரீப்ரொடக்ஷன் நடக்கும், மெனி ஆஸ்பிரிங் பெர் ரீப்ரொடக்டிவ் இவெண்ட், ஒரு
இதில் ரீப்ரொடக்டிவ்ல நிறைய வந்து மல்டிபிள் ரீப்ரொடக்ஷன் அந்த ஆஸ்பிரிங்கை வந்து நமக்கு தெரியும். லிட்டில் பேரண்டல் கேர் வந்து அங்கே இருக்காது. ஹை மோர்டாலிட்டி ரேட்டு ஆஃப் ஆஸ்பிரிங். எக்ஸாம்பிள் சொல்லிருக்காங்க, இன்செக்ட், பாக்டீரியா, அதெல்லாம் அப்படிதானே. இன்செக்ட் அதெல்லாம் ஒரு பர்டிகுலர் டைம்ல டெவலப் ஆகி நிறைய ஆகும், அதான் சொல்லியிருக்காங்க. அடுத்து கே செலக்ஷன். equilibrial species adapted to stable predictable environment there where population are near carrying capacity, focus on efficient resources utilization and competitive ability, characterizes large population size, long lifespan, late reproductive age, few offspring for reproductive event, extensive parental care, low mortality rate for offspring. Example, elephant, was humans, large trees. Best example, humans. K செலக்ஷன், அங்கே அந்த ஆர் செலக்ஷன் பார்த்தா அது வந்து கண்டிஷன் வந்து ஸ்டேபிளாக இருக்காது. என்வரன்மெண்ட் கண்டிஷன் வந்து நமக்கு ப்ரெடிக்ட் பண்ணி சொல்ல முடியாது. அங்கே வந்து நிறைய ரீப்ரொடக்ஷன் நடக்கும். பர்டிகுலர் டைமில் வந்து நிறைய ரீப்ரொடக்ஷன் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். அது கேரக்டரிஸ் பார்த்தோம், ஸ்மால் பாடி, லைஃப் ஸ்பேனாக இருக்கும், மெனி ஆஸ்பிரிங் பர் யூனிட் பர் ஈவன்ல இருக்கும், லிட்டில் பேரண்டல் கேர் இருக்கும், ஹை மோர்டாலிட்டி ரேட் ஆஃப் ஆஸ்பிரிங் இருக்கும். எக்ஸாம்பிள் என்ன இன்செக்ட். அதே மாதிரி இங்கே வந்து என்னது, அடாப்டட் டு ஸ்டேபிள் கண்டிஷனாக இருக்கும், ப்ரிடிக்டபிள் என்வரான்மெண்ட்டாக இருக்கும். நம்ம வேற ஒன்றும் வேண்டாம், நம்ம ஹியூமனை வந்து எக்ஸாம்பிள் எடுத்துட்டு இது வாசிச்சு பார்த்தாலே தெரியும். அடாப்டட் ஸ்டேபிளாக இருப்பாங்க, ப்ரிடிக்டபிள் என்வரான்மெண்ட்ல தான் அவங்க வாழ்வாங்க. அடுத்து ஃபோக்கஸ் ஆன் எஃபிஷியன்ட் ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் அண்ட் காம்படிட்டிவிட்டி. அதுக்கு ஒரு பர்டிகுலர் ரிசோர்ஸை தான் அது யூஸ் பண்ணும். கேரக்டரிஸ்டிக்ஸ் பாருங்க, லார்ஜ் பாப்புலேஷன், அதாவது லார்ஜ் பாடியா இருக்கும், லாங் லைஃப் ஸ்பேன் அதிகம் இருக்குல்ல, லேட் ரீப்ரொடக்டிவ் ஏஜ். ஹியூமன் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஹியூமன் தான். அடுத்து ஃபியூ ஆஸ்பிரிங் ஃபார் ரீப்ரொடக்டிவ் ஈவெண்ட். ரீப்ரொடக்ஷன்ல வந்து கொஞ்சம் ஆஸ்பிரிங்க தான் நமக்கு தெரியும். அங்க அதுல ஆர் செக்ஷன்ல வந்து அதிகமா வரும், இதுல வந்து கம்மியா வரும். அடுத்த எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்கேன் பாருங்க, எலிஃபென்ட், யானை, ஹியூமன்ஸ், லார்ஜ் டிஸ், பெரிய மரங்கள், இதுதான் எக்ஸாம்பிளா சொல்லியிருக்காங்க. அது பாருங்க, ஏஜ் ஸ்ட்ரக்சர்டு பாப்புலேஷன்ஸ். Age structured populations. A population age structure, the distribution of individuals among different age group as a critical demographic characteristic, often represented age pyramid. அதாவது ஒரு பர்டிகுலர் ஏஜ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா ஒரு, அதாவது ஏஜ் வைஸா வந்து அதை டிவைட் பண்றது. இப்போ ஏஜ் கம்மியானவங்க இருப்பாங்க, அடல்ட் இருப்பாங்க, யங்ஸ்டர் இருப்பாங்க, அதை வந்து ஏஜ் வைஸா வந்து பிரமிட் மாதிரி ஃபார்ம் பண்ணது. A population age structure that distribution of individuals among different age group, different age யூஸ் பண்ணி வந்து அதை யூஸ் பண்றது. இதுல வந்து ஒரு often represented by age pyramid. ஏஜ், இதுக்கு ஏஜ் பிரமிடுக்கு இன்னொரு பேர் இருக்கு, எப்படின்னா பாப்புலேஷன் பிரமிடு. ஏஜ் பிரமிடுக்கு இன்னொரு பேர் வந்து பாப்புலேஷன் பிரமிடு. அதுல வந்து டைப்ஸ் ஆஃப் 3 பிரமிட்ஸ். இதுல வந்து 3 டைப்ஸ் ஆஃப். ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ்பேண்டிங், ஸ்டேபிள், டிக்ளைனிங். எக்ஸ்பேண்டிங், ஆஃப் ஆச்சு சார்.